ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கோம். தாலுக்கா துறைகளில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ அதே மாதிரி கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 18 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது, முழுக்க எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அது ஒவ்வொரு வேலைவாய்ப்பத்தை வந்து மாறுது. சில இதில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, சில ஸ்கில் டெஸ்ட் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊதியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 19,900 56,100 இது ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 30 செப்டம்பர் 2024 தான் அதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 30ஆம் தேதிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்தந்த மாவட்டங்கிறதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளப்போ கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு 3 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான ஏஜ் லிமிட் இதிலே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கீழே என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் பிக்கான போஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 30 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் சிக்கான வேலை இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஒரு 3 விதமான பதவிகள். சேலரி பொறுத்தளவுக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 27 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 35,400 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 25,500 81,100 உங்களுக்கான சேலரி. 27 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 27 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதிலே ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ காலி இடங்கள் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் CA இல்லை காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மாஸ் கம்யூனிகேஷனில், அப்படி இல்லைனாலும் நீங்கள் சோசியல் ஒர்க்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4th பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட்
செக்ஷன் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் அதாவது சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை கூடவே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேடம் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேடில் முடிச்சிருக்கணும் தவிர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே ஆட்டோ கேடில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கலில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டிசிப்ளினுக்கு நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸில் கெமிஸ்ட்ரி வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோபயாலஜி டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதில் மைக்ரோபயாலஜி மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சீனியர் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் கார்பெண்டர் ப்ளம்பர் ஒயர்மேன் வெல்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதுக்கு மட்டும்தான் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் ஸ்கில் டெஸ்ட். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூ கிடையாது. அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கும் ஆன்லைன் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வச்சு ஆட்கள் எடுக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் ஸ்கில் டெஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ரிமைனிங் இருக்க இந்த 3 கேட்டகரி அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் சீனியர் டெக்னீஷியன் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆர் ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் ஆட்கள் எடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எதுலேருந்து கேட்பாங்க, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, என்ன எதுக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் இப்போ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கான வேலைவாய்ப்பு அதுக்கு நீங்கள் எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதே மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறவங்க இதிலேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம ஏஜ் பார்த்தோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோரில் யூஆர் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்னால் 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 3 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், டிவோர்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே இதில் பெண்கள் அதாவது விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், டிவோர்ஸ் ஆனவங்க இவங்க இருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் மேக்ஸிமம் 40 வயதினர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சேம் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம். உடல் ஊனமுற்றோர் மற்றும் பெண்கள் மற்றும் ஆல்ரெடி அங்கே சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட். 9 செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும். சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது தான். இதில் மூலியமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன டேட்டு என்ன எதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க ஆல்ரெடி அப்படிங்கிறவங்க டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது மற்றதுக்கு போயிடும். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 9ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ஓப்பன் ஆயிரும். இதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.